நல்லா தோசை சுடணுன்னா தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சைன்னு ஒரு சத்தம் வரும். ஹாய் செல்லம்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறப்பான சுவையான மொறு முட்டை தோசை சுடுவது எப்படி பார்க்கலாமா? ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல் பூரா வர்ற மாதிரி லேசாக நிறைய விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மலைச்சாரல் மாதிரி ஆயில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக விடணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தோசையை திருப்பி போடணும். இங்கே தான் முக்கியமான சூட்சுமம் இருக்குது. எல்லாருமே ஒரு பக்கம் வெந்த உடனே அங்கே முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஆனால் 2 பக்கமும் தோசை வேகணும். வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி ஃபுல்லாக நிரவி விட்டு பெப்பரை தூக்கலாக போடணும். அப்போ தான் முட்டை தோசை கவுச்சு வாசம் வராமல் சுவையாக இருக்கும். புரியுதா மக்களே? தோசை பொன்னிறமாக வெந்த உடனே 2 மடிப்பு முடித்து எடுத்து பிளேட்டில் போட்டுருங்க. கரகர மொறு கமகம சுவையான முட்டை தோசை ரெடி. அப்புறம் என்ன, வச்சிருக்கிற கோழி குழம்பை ஊற்றி ஒரு 2 பீஸு சிக்கனை போட்டுக்கிட்டு தோசையை பிரித்து விட்டு ஒரு பிச்சு அந்த குழம்போடு தொட்டு வாயில் வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் முட்டை தோசை சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செல்லம்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. மகிழ் வித்து மகிழ்.